ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் ரயில்வே ஸ்டேஷன் வந்து ஜஸ்ட் ஒரு 900 மீட்டர்ஸ் நடந்து போகக்கூடிய தூரத்தில் ஒரு பிளாட் ஸ்கொயர் ஃபீட் ரேட் 1000 ரூபீஸ்க்கு கொடுக்குறேன்னு சொன்னால் நம்புவீங்களா? இதோ ட்ரெயின் போகுதில்ல, நாட் ட்ராக், ரயில்வே ஸ்டேஷனும் ஜஸ்ட் 900 மீட்டர்ஸ் மட்டும்தான். சைட்ல இருந்து இதை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். என்ன ரேட் தெரியுமா? பிளாட் 1000 ரூபீஸ் மட்டும்தான். இது இல்லாமல் நிறைய கமர்ஷியல்ஸாக இருக்குது. 800 ஸ்கொயர் ஃபீட் பிளாட்டை வேறு ஒரு 8 லட்ச ரூபாவில் வாங்க முடியும் உங்களால். அது மட்டும் இல்லாமல் 24 லட்ச ரூபாய்க்கு 2 BHK வீடும் கட்டியும் தராங்க. இந்த ரேட்டுக்கு ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இனி எங்கேயுமே கிடைக்காது. வாங்க பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இது போல லோ பட்ஜெட் பிளாட்ஸ், இண்டிவிஜுவல் ஹவுசஸ், அபார்ட்மெண்ட்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா சென்னையில்? சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை டேப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா டெய்லி போடுற ப்ராப்பர்ட்டி வீடியோஸ் உங்கள் பார்வைக்கு வந்துகிட்டே இருக்கும். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்திலே இது மாதிரி ஒரு லேஅவுட்டை பார்த்தோம். அதுக்கப்புறம் 2 வருஷத்துக்கு அப்புறம் இப்போதான் இவ்வளோ க்ளோசர் டு ரயில்வே ஸ்டேஷன் ஒரு சைட்டை நம்மளால பார்க்க முடிஞ்சது. ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்தே வெறும் 900 மீட்டர்ஸ்ல ஒரு மெகா கேட்டட் கம்யூனிட்டி ஒன்று உருவாகிட்டு இருக்கு. டோட்டல் 24 ஏக்கருங்க, 510 பிளாட்டுகள், அதுல 147 பிளாட்டுகள் ஆல்ரெடி ஒரு மாசத்துலயே முடிஞ்சு போச்சு. காரணம், கண்ணுக்கு முன்னாடி ஓடிக்கிட்டு இருக்க அந்த ட்ரெயின். எஸ், ரயில்வே ஸ்டேஷனுக்கு இவ்வளோ பக்கத்துல ஒரு லேஅவுட் ஸ்கொயர் ஃபீட் ரேட் ஒரு 1000 ரூபாய்க்கு கொடுக்குறாங்கன்னா யார் விடுவாங்க? இன்வெஸ்டர்ஸ் பார்த்துக்கோங்க. இது மாதிரியான இடத்தெல்லாம் பார்த்து சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களோட ரேட் அப்ரிசியேஷன், லேண்டோட ரேட் அப்ரிசியேஷன் பயங்கரமா இருக்கும். இந்த சைட் எங்க இருக்கு அப்படின்னா நம்ம திருவள்ளூர்ல செஞ்சி பணப்பாக்கம் அப்படின்ற ஏரியாவில் தான் அமைஞ்சிருக்கு. நீங்க நம்ம பார்க்க வந்திருக்க லேஅவுட் திருவள்ளூர் ஸ்டேஷன்ல இருந்து 3வது ஸ்டேஷன் இந்த செஞ்சி பணப்பாக்கம் ஸ்டேஷன். இந்த செஞ்சி பணப்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து வெறும் 900 மீட்டர்ஸ் நடந்தே வந்துடலாம் இந்த அற்புதமான சைட்டுக்கு. ஸோ மக்களே, சூப்பரான சைட், வெரி வெரி க்ளோஸ் டு ரயில்வே ஸ்டேஷன். ஓகே, அண்ட் ஒன் மோர் திங், திருவள்ளூர் ஏன் நீங்க சூஸ் பண்ணணும் அப்படின்னா, நான் கேட்பேன், திருவள்ளூர் நீங்க ஏன் சூஸ் பண்ணக்கூடாது? எது இல்லைங்க, எல்லாமே இருக்கு. சைல்டு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், இது நம்ம சென்னையோட ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல, அதை விட பெரிய ஹாஸ்பிட்டல் நம்ம திருவள்ளூர் GH. இது பார்த்தா வேற லெவலுக்கு இருக்கும். ஹை கிளாஸ் ட்ரீட்மெண்ட்டுக்கு எங்கெங்கேயோ வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு போறாங்க, பெரிய ஆஸ்பத்திரி இது. அது மட்டும் இல்லாமல் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் இருக்கு, கலெக்டர் ஆஃபீஸ் இருக்கு, சப் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் இருக்கு. திருவள்ளூர் வந்து பார்த்தீங்கன்னா எப்படினாங்க, நம்மளோட ஹப் மாதிரி. இப்போ நம்ம தாம்பரம் எப்படி இருக்கு, அது மாதிரியான ஹப் தான் நார்த் சைடுக்கு. சரிங்களா? கலெக்டர் ஆஃபீஸ், போலீஸ் டிபார்ட்மெண்ட், IG ஆஃபீஸ், இது மாதிரி நகராட்சி அலுவலகம் ஆஃபீஸ் எல்லாமே திருவள்ளூர்ல இருக்கு. இது மட்டுமானு கேட்டால் இதை தாண்டி நிறைய கமர்ஷியல், ஷாப்பிங் மால்ஸ், காம்ப்ளெக்ஸஸ் எல்லாமே வந்தாச்சு. கிட்டத்தட்ட சொல்ல போனா இந்த ஏரியாவில் இருக்கவங்களுக்கு திருவள்ளூர் தான் டி நகர் மாதிரி. ஓகே, ஸோ எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு ஹப். திருவள்ளூரை கோயில்கள் நகரம் அப்படின்னு கூட சொல்லலாம். பெரிய பெரிய கோயில்கள் நிறைய இருக்கக்கூடிய ஏரியா தான் திருவள்ளூர். அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த இடத்துல GRTயை பார்க்கலாம், பெரிய பெரிய டெக்ஸ்டைல்ஸ், சென்னை சில்ஸ், அது இதுன்ட்டு நிறைய பார்க்க முடியும். இங்கே ட்ரெண்ட்ஸு, மேக்ஸு, ஈஸி பையு, இது எல்லாமே வரிசையாக இந்த லைன் ஃபுல்லாக பார்க்க முடியும். நீங்கள் இது இல்லை அப்படின்ட்டு எதையுமே கை காட்ட முடியாது திருவள்ளூரில். ஓகேங்களா? பர்டிகுலராக உங்களுக்கு நிறைய பிராண்டட் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸுமே இன்னும் நரவில் நிறைய இருக்குது. நம்ம சைட்லேருந்து வண்டி எடுத்தால் ஒரு 10 நிமிஷம் கனெக்டபிள் டிஸ்டன்ஸ்லேயே உங்களால் எல்லாத்தையும் ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து டெய்லி ஒரு 11 o'clock டில் நைட் 11 o'clock வரைக்கும் லோக்கல் ட்ரெயின் ஃபெசிலிட்டியுமே அவைலபிள். இதோ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே, இது கிரியாஸு, இது இல்லாமல் சத்யா, வசந்தன்கோ. அதான் சொல்கிறீங்க, இங்கே இது இல்லை அப்படின்ட்டு ஒன்றுத்தை கூட நம்ம கை காட்டி சொல்ல முடியாதுங்க. எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிக் சிட்டி, பிக் டவுன் தான் நம்ம திருவள்ளூர். சரிங்களா? ஸோ இது மாதிரியான பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாமே இருக்குங்க. ஓகே, இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லட்டுமா? இது எப்படின்னா, திருவள்ளூரை பொறுத்த வரைக்கும் கிளாம்பாக்கம் டெர்மினஸ் இருந்து ஸ்ட்ரைட் பஸ் இருக்கு, தாம்பரத்துலேருந்து பஸ் இருக்கு, ஆவடியிலேருந்து பஸ் இருக்கு, ரெட் ஹில்ஸ்லேருந்து பஸ் இருக்கு. எல்லா மெயின் ஏரியாஸ்ல இருந்தும் பஸ் கனெக்டிவிட்டி இருக்கக்கூடிய ஏரியா தான் நம்ம திருவள்ளூர். சைட்டுக்கு பக்கத்தில் வெளியே வீடுகளை உங்களால் பார்க்க முடியுது. இந்த பிரம்மாண்டமான சைட்டு இதோடு நிற்க போகிறதில்ல. இதை தாண்டி எக்ஸ்டென்ஷன்ஸ் அடுத்தடுத்து வரப்போகுது. இப்போ மட்டும் தான் ஸ்கொயர் ஃபீட் வெறும் 999 ரூபீஸ்க்கு கொடுக்குறாங்க. அடுத்தடுத்த எக்ஸ்டென்ஷன்லாம் குறைஞ்சபட்சம் 2000, 2500 ரூபாய்க்கு ஈஸியாக போயிடும். இந்த சைட்டு DTCP கம் ரேரா அப்ரூவ்டு சைட்டுங்க. உள்ள பிளாட்டுங்க 800 ஸ்கொயர் ஃபீட் வந்து 2400 ஸ்கொயர் ஃபீட் வரைக்குமே இருக்கு. சரிங்களா மக்களே? இதில் இன்னொரு முக்கியமான ஃபேக்டர் என்ன அப்படின்னா, ஓவரால் சென்னையில் 150 பேர் உள்ள வாங்கியிருக்காங்கல்ல, அது எல்லாமே ஓவரால் சென்னையிலேருந்து வாங்கின எல்லா மக்களும் தான். இந்த ஏரியாவில் இருந்தால் தான் வாங்கணும், இந்த ஏரியாவிலேருந்து 10 கிலோமீட்டர் இருந்தால் தான் இங்கே வாங்கணும் அப்படின்லாம் எதுவுமே இல்லைங்க. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு விஷயம் நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, பக்கத்தில் என்னென்ன இருக்குது கனெக்டிவிட்டிக்கு, பக்கத்தில் என்ன டெவலப்மெண்ட் இருக்குது, அடுத்தடுத்த ப்ராஜெக்ட் என்ன வருது, இதை வச்சு ரேட் அப்ரிசியேஷன் எப்படி இருக்குன்றதை மட்டும் தான் கால்குலேட் பண்ணுமே தவிர்த்து, நான் இங்கே இருக்கேன், அந்த பிளாட் அங்கே இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணவே கூடாது. இங்கே சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது. ஃபஸ்ட்டு விஷயம், ஓவரால் சென்னையை ஈஸியாக கனெக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது ரயில்வே ஸ்டேஷன். இன்னைக்கு சென்னை டிராஃபிக்கில் காரையோ பஸ்ஸையோ நம்பி போனோன்னா ஒரு நாள் ஆயிடுது டிராஃபிக்கில். அதனால் எல்லாமே ட்ரெயின் மயமாகி போச்சு. ட்ரெயின் கனெக்டிவிட்டி வெறும் 900 மீட்டர்ஸ் அப்படின்னும் போது ஓவரால் சென்னையில் நீங்கள் எங்கே இருந்தாலும் ட்ரெயினை பிடிச்சி அழகா ஸ்டேஷன் வந்து இறங்கிடலாம். ஒரு ஷேர் ஆட்டோ கூட தேவையில்லை, நடந்தே வந்துடலாம் ஸ்டேஷனுக்கு. ஸ்டேஷன்லேருந்து நம்ம சைட்டுக்கு, ஏன்னா நம்ம சைட்டு ஸ்டேஷன்லேருந்து வெறும் 900 மீட்டர்ஸ் தான். இங்கே உங்களுக்கு உள்ள ஒரு 3 பார்க் ஏரியா இருக்குது. பக்காவா சுற்றி காம்பவுண்டு, கேட்டு, என்ட்ரன்ஸ், ஆர்ச்சு எல்லாம் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக பிளாக் டாப் ரோட்லாம் குவாலிட்டியாக இருக்குது. சோலார் ஸ்ட்ரீட் லேம்ப்பு, அவென்யூ ட்ரீஸ், இது மாதிரியான எல்லா விஷயங்களும் இருக்குது. ஓகே, இன்க்ளூடிங் இன்னும் சொல்ல போனோம்னா வாக்கிங் ட்ராக்கு, ஜாக்கிங் ட்ராக்கு எல்லாமே கொடுக்குறாங்க. ஒரு ஐஃபையான கம்யூனிட்டியாக தான் கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகே,
ரூபாய்க்கு கொடுக்குற ஒரு சைட்டில் இவ்வளோ விஷயங்களும் பண்ணி கொடுக்குறது உண்மையிலேயே பெரிய விஷயம். 800 சதுரடி பிளாட்டை ஒரு 8 லட்ச ரூபாய்க்கு உங்களால் வாங்கிட முடியும். அது மட்டும் இல்லாமல் 24 லட்ச ரூபாய்க்கு 2 BHK வீடு கட்டி தராங்க. பிளாட் ரேட்டு ஜஸ்ட் ₹999 per ஸ்கொயர் ஃபீட்டு. இந்த பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி கேரட் கமிட்டியை போட்டு சேல் பண்ணுறவங்க 37 வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்கக்கூடிய திருத்தணிகை எஸ்டேட்ஸ், அவங்க நம்பர் தான் கொடுத்துருக்கேன். காண்டாக்ட் பண்ணிட்டு டேரெக்டாக விசிட் வந்து பாருங்கள். யாருக்கும் எந்த கமிஷன் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. டிடிசிபி ரேரா அப்ரூவ்ட் சைட் தாராளமாக நீங்கள் லோனும் போகலாம், லோன் எல்லாமே அவங்களே பண்ணி தருவாங்க. இப்போ ஸ்கிரீனில் தெரிய காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணிட்டு கூடுமான அளவுக்கு சீக்கிரம் வந்து பாருங்கள். ஓவரால் சென்னையில் லேண்டை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பார்க்கணும்னு நினைக்கிற எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். ஜஸ்ட் ஒரு கார் வாங்குற காசை பிளாட் வாங்கி போட போறீங்க. நல்ல அப்ரிசியேஷன் இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் போடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை டேப் பண்ணுங்க. அடுத்த ஒரு தரமான ப்ராஜெக்ட்ல இதே மாதிரி உங்களை சந்திக்கிறேன். Until then, bye from உங்கள் GS.